கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வார வாரம் என் சினிமா இந்த நிகழ்ச்சியில் ரசிகர்களுக்கு பிடித்த தனித்தன்மையுடன் வெற்றி பெற்ற இயக்குநர்களை சந்திச்சுட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறவர் இயக்குனர் திரு CS அமுதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்குறது, ஏன்னா எதை கேட்டாலும் அது ஒரு காமெடி ஆகிடுமோ, இல்லை கலாச்சிருவீங்களோ, இல்லை எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு கொஞ்சம் பயம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, உங்களை பர்சனலாக தெரியறதை விட உங்களுடைய தமிழ் படம், அந்த படம் வந்து ரசிகர்கள்கிட்ட ஏற்படுத்தின அந்த ஒரு தாக்கம், அது அவ்வளோ பெரிய வெற்றி படமாகவும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் யூனிட்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஒரு இதே செட் பண்ணி விட்டது அந்த படம். ஸோ அந்த படத்தை எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், அண்ட் வி லைக் யூ ஆல்சோ. பட் அதுக்கப்புறம் நீங்கள் விமல் வச்சு ஒரு படம் எடுத்தீங்க, அது இன்னும் ரிலீஸ் ஆகலை, 8 வருடங்கள் ஆகுது. ஸோ வி ஆர் ஜஸ்ட் இன்க்விசிட்டிவ் டு நோ வை. என்னென்னா, மை ஒர்க் ஆன் தட், நான் பண்ண வேண்டிய வேலை வந்து முடிஞ்சிச்சு. படம் முடிஞ்சிருச்சுன்றது மட்டும் இல்லாமல் சென்சாரே கூட இஸ் டன். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் தான் வந்து ஹேஸ் டு டேக் கேர். ஸோ மை ஜாப் ஆன் தட் இஸ் டன். கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் ஹாப்பி டு ஹியர் தட் ஆல்சோ. ஓகே. இல்லை, எதுக்காக அதை கேட்டோன்னா, ஆக்சுவலி சக்ஸஸ், அந்த ஃபஸ்ட்டு படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அதுக்கப்புறம் எல்லா கதவுகளும் திறக்கும், எவ்ரி திங் ஃபால்ஸ் இன் பிளேஸ் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்சுவலி தட் டிட்ன்ட் ஹேப்பன் ஃபார் மீ. எனக்கு அப்படி அதுக்கு தான் அதனால அப்போ அது நடக்காமல் கூட சில பேருக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான். கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த பாதை எப்படி இருந்தது சார்? வாட் வாஸ் த டிஃபிகல்ட்டிஸ்? 2-3 காரணம் இருக்கலாம். ஒன்று வந்து அந்த நேரத்தில் என்கிட்ட இந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டிபிக்கல் தமிழ் சினிமா ஸ்கிரிப்ட்ஸ் கிடையாது. ஒரு ஆந்தாலஜி ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன். அதாவது ஒரே கதையில் 6 கதைகள் வர மாதிரி, இந்த மாதிரி கொஞ்சம் நாட் ரெகுலர். பட் ஆனால் எனக்கு அப்போ வந்து ஆஃபர் எல்லாமே ஸ்பூஃப் பண்ணோம் அப்படின்ற ஆஃபர் தான். அதே மாதிரி தமிழ் படம் மாதிரி இன்னொரு படம் பண்ணோம் அப்படின்னா எனக்கு டெஃபினட்டாக ஆக்சுவலாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ. அதனால் அது காரணங்கள்னால வந்து 2வது படமே எனக்கு டிலே தான். 2வது படமே தமிழ் படம் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு தான் பண்ணேன். அந்த டிலேக்கு ஏதாவது பர்டிகுலர் காரணம்? இது மட்டும் இதுதான். யூ வர் நாட் தி யூஷுவல். ஐ டென்ட் ஹேவ் ஸ்கிரிப்ட்ஸ். நம்ம பொதுவாக வந்து இதை பார்த்த உடனே சரி ஓகே இது சக்சீட் ஆயிரும், கமர்ஷியலாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் என்கிட்ட இல்லை. 2வது என்கிட்ட படம் பண்ணலாம் அப்படின்னு வந்தவங்க எல்லாருமே தமிழ் படத்தோட சக்ஸஸை ஒட்டி வரதுனால தமிழ் படம் பண்ணணும் தான் வந்தாங்க. ஸோ அது மாதிரி இன்னொரு படம். இப்போ நான் ஒரு சீரியஸாக சப்ஜெக்ட் சொல்லும்போது இதை இவரை வச்சு ஏன் பண்ணணும், இவருடைய ஸ்ட்ரென்த் இது இல்லையே அப்படின்னு நினச்சிருக்கலாம். அது ஒரு நியாயமான அசம்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ இந்த வெயிட்டிங் பீரியடில் வழக்கமாக வந்து இயக்குனர்கள் ஒரு படம் சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்க அவங்கெல்லாம் நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை பார்த்து கதை சொன்னோம், அவங்கக்கிட்ட இருந்து எங்களுக்கு வாய்ப்பு வந்தது. சில பேர் அதை சூஸ் பண்ணாங்க, சில பேர் பண்ணல, அதுக்கு பல காரணங்கள். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்ததா? ஏன்னா நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபில்ம் மேக்கிங் முழுசாக தெரிஞ்ச ஒரு இயக்குனர், ஆட் ஃபில்மும் பண்ணுறீங்க. ஸோ எங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தோணுது. ஸோ சாதாரண ஜனங்களுக்கு அப்படி தோன்ற அளவுக்கு you've convinced us to that extent. ஸோ அப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள், அந்த மாதிரி கதவுகள் திறந்ததா? அதாவது சினிமாவில் எப்படின்னா, நீங்கள் நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்கும், நம்ம படம் ஒன்று பண்ணலாமே அப்படின்னு. இல்லாட்டா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பாருங்கள், இல்லை எனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக நிறைய நடந்துச்சு. பட் அந்த ஃபார்மலாக லெட்ஸ் டூ அ ஃபில்ம் டுகெதர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது மோஸ்ட்லி நடக்காமல் தான் போயிடுச்சு. அதுக்கு காரணம் இப்போ நான் சொன்ன காரணமாக இருக்கலாம், இல்லை நான் வந்து ஐ எம் அ டோட்டல் அவுட் சைடர். ஐ எம் அட்வர்டைஸிங்லேருந்து வந்திருந்தா கூட எங்கள் கம்பெனி வந்து ஒரு 50-60 ஆட் பண்ணியிருப்போம். பட் அந்த ஆடெல்லாம் கூட நான் டைரக்ட் பண்ணல. ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் தி ஆட்ஸ் ஐ ஹவ் நாட் டைரக்டட். எங்களுக்கு AL விஜய் ஆக்சுவலாக நிறைய பண்ணியிருக்காரு. ஐ யூஸ் டு ரைட் த ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் வெரி லிட்டில் கம்மிங் இன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெக்னிக்கலாக தெரியக்கூடாதுன்றதை நான் பார்த்துக்கிட்டேன். அதாவது நமக்கு எதுவும் தெரியாதுன்றது வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக. பட் தி அதர் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, ஹவு டு டாக் டு சர்டன் பீப்புள், PR, ஹவு டு ஹைட் யுவர் அஜெண்டா, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அப்போ தெரியாது. மேபி அது கூட காரணமாக இருக்கலாம். சார், ஃபில்ம் மேக்கிங்கில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோடு தான் நான் உள்ள வந்து நீங்கள் சொன்னீங்க. அதனாலையும் அதே மாதிரி தமிழ் படம் வந்து வெற்றியாக ஆயாச்சு, ரொம்ப நாள் அதை பற்றி நிறைய பேசியாச்சு. பட் இருந்தாலும் ஸ்டில் நீங்கள் தான் அந்த தமிழ் படம் 2 கொடுக்குறீங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு படம் வேறு யாரும் கொடுக்கல. அதனாலேயும் இந்த கேள்வி கேட்குறேன். ஸோ as a நியூ கமர் நீங்கள் அந்த ஜானரை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அதுக்கு எல்லாரும் பாராட்டினாங்க, விவாதங்களும் நிறைய இருந்தது. இன்சைடர் சீக்ரெட்டை சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் உடைச்சி, இந்த வாயெல்லாம் உடைச்சி சொல்கிறீங்க, இட்ஸ் நாட் நெசசரி அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நிறைய பேர் பேசினாங்க, சிரிச்சுட்டே அதையும் சொன்னாங்க. ஸோ அது how did it? First I'd like to answer that insider thing. நீங்கள் வந்து சர்வர் சுந்தரம் பார்த்தீங்கன்னா அதுலேயே சைக்ளோன் ஃபேன்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு காமிச்சிருப்பாங்க. நான் எதுவும் புதுசாக பண்ணல. ஸோ தட் இஸ் ஒன் திங்.
ஆக்சுவலாக இதை ஏன் நான் சூஸ் பண்ணேன்னா அது கான்ஷியஸாக நான் ஒரு டைரக்டர் ஆகணும்னு நினச்சி அதுக்கப்புறம் இதுதான் சப்ஜெக்ட் தான் என் களம் அப்படின்ற ஆர்டரில் அது பண்ணலை. ஒரு ஸ்பூஃபை ஃபில்மாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி இந்த கருத்தம்மா சீன் ஃபர்ஸ்ட் சீன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெண் குழந்தையை கொள்றதுக்கு போல ஆண் குழந்தையை கொள்கிறாங்க, ஏன்னா அவங்க எல்லாம் போய் ஹீரோ ஆகிடுறாங்க இப்படின்னு ஒரு கதை வந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி எழுத ஆரம்பித்த ஸ்கிரிப்ட். ஸோ ஐ டென்ட் சூஸ், என்கிட்ட 4 இருந்து நான் ஒன்றும் அப்படிலாம் இல்லை. அந்த ஐடியா வந்ததுனால அந்த அதை ஸ்கிரிப்டாக எழுதி ரொம்ப பை சான்ஸாக வந்து சசி ஒய் நாட் சசிகாந்த் அங்கே சொல்லும்போது அவனும் இப்போ ப்ரொடியூசர் கிடையாது, இதை பண்ணலாம் மேடா உனக்கு யாராவது தெரிஞ்சா அப்படின்னும் போது அப்போ தான் வி மெட் துரை who agreed to produce the film. ஸோ இப்போ தமிழ் படம் 2 பண்ணுறீங்க இல்லையா, அதில் வந்து மீண்டும் நீங்கள் சிவாவோட இணையறீங்க ஒரு ப்ராஜெக்ட். அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவங்களோட சமாதி முன்னாடி அதே அப்படின்னு நான் சொல்லலை, எல்லாரும் சொன்னாங்க உங்களை தவிர. ஓகே, ஸோ அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீன் வந்து படத்தில் இருக்குது. இது தனியாக ப்ரொமோஷனுக்காக ஒருத்தரை கிண்டல் பண்ணோன்றதுக்காக பண்ணது கிடையாது. அந்த சீனே படத்தில் இருக்குது. இது நான் கலைஞர் டிவின்றதுனால சொல்லலை, வெறும் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் லுக் தான். பட் எங்கள் படத்திலே வந்து இதுதான் அட்டென்ஷனை கிரியேட் பண்ணோன்னு எங்களுக்கு தெரியும். பட் இட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி ஃபிலிம். சோ பட் அப்போ ஃபர்ஸ்ட் படத்துல படத்தையே கிண்டல் பண்ணீங்க, இந்த படத்துல அரசியலா? ஸ்பூஃப்ஸ் அப்படிங்கிறது they are not only about spoofing films. ஸ்பூஃப்னா it spoofs pop culture. Anything that is popular among people. யார் மக்கள்கிட்ட எது ரொம்ப பாப்புலராக இருக்கோ, எது எல்லாரும் பேசுகிறாங்களோ அது எல்லாமே வந்து ஃபேர் கேம் தான். ஆல் தட் இஸ் சம்திங் தட் வி கேன் ஸ்பூஃப். ஸோ நீங்கள் போன படத்தில் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஹச் டாக் மாதிரி ஒன்று சிவா பின்னாடியே ஓடி வரும், விச் இஸ் அந்த நேரத்தில் தி அட்வர்டைஸ்மெண்ட் வாஸ் பாப்புலர். ஸோ வி டிட் தட். ஸோ இந்த முறை நீங்கள் வாட் இஸ் டாப் ஆஃப் மைண்ட் ஃபார் பீப்புள்னு பார்த்தீங்கன்னா அரசியல் தான் டாப் ஆஃப் மைண்டாக இருக்குது. நம்ம பார்த்த சில திங்ஸ் தட் ஹேப்பன் the last 1.5 years, இது வந்து நம்ம கிட்டத்தட்ட 25 வருஷத்தில் இந்த மாதிரி சென்சேஷனல் பாலிட்டிக்ஸை நம்ம பார்க்கல, இனிமேல் பார்ப்போமானா எனக்கு தெரியல. ஸோ பிகாஸ் இட் இஸ் தேர் ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் ஸ்பூஃப் மெட்டீரியல். ஸோ எனிதிங் தட்ஸ் பாப்புலர் அது இதுவாக இருக்கும்போது அது ஸ்பூஃப் மெட்டீரியல் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் அதையும் எதிர்பார்க்கலாம். எனி பாப்புலர் கல்ச்சர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இந்த ஃபில்ம். இப்போ நீங்கள் 2010 வந்து அந்த படம் வந்தப்போ இப்படி கிண்டல் பண்ணலாமா, இப்படி பண்ண முடியுமாங்கிறது யாருக்கும் தெரியாது, இல்லை பார்த்ததில்லை. அண்ட் படம் பார்க்குற ரசிகர்களும் அந்த மாதிரி கிண்டலில் இறங்கலை. இப்போ வந்து வேறு லெவலில் இருக்காங்க. ஒரு யாராவது ஒருத்தர் பேசினா அடுத்த நாள் பேசும்போதே அவங்க மைண்ட்லேயே என்னென்ன மாதிரி ஒரு மீம்ஸோ இல்லை என்ன வாட் எவர் வேறு மாதிரி இருக்காங்க ஜனங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி ஐ டோன்ட் வாண்ட் டு பாஸ் அ மாரல் ஜட்ஜ்மெண்ட். அது இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு நான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு அந்த இது கொடுக்குறது சேலஞ்சிங்காக இருக்குமா? கண்டிப்பாக சேலஞ்சிங்காக தான் இருக்கும். 2 சேலஞ்ச் இருக்குது. ஒன்று வந்து when we started the first film we had like nearly 75 years of cinema to spoof. ஆனால் அதில் வந்து முக்கால்வாசி பண்ணிட்டோம். இப்போ வேறு என்ன பண்ணுறது? மோஸ்ட் ஆஃப் த கிளீஷேஸ் ஃபார்முலாவில் பண்ணுறது, ஹீரோக்கு ஓப்பனிங் சாங் ஐட்டம் இதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதை திருப்பி பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. அது பண்ணால் அதே ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லைங்கன்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவாங்க. த செகண்ட் பார்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி திஸ் அ கல்ச்சர் ஆஃப் ஸ்பூஃபிங் ஆல்ரெடி த்ரூ அவுட் ஆல் அவர் சோஷியல் மீடியா, இன்டர்நெட், அவர் லைவ்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இதுவே வந்து ஒரு சப் கல்ச்சர் மாதிரி வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது ட்விட்டர்லேயே நான் நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு அதை பண்ணணும், இதை தான் நாங்கள் பண்ணிட்டு. ஆமாம், முன்னாடி வந்து நீங்கள் ஒரு காமெடி பண்ண எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க. அதில் என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா கூட சம்திங் தட் நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், வி ஆர் நாட் ஆக்சுவலி மேக்கிங் அ ஸ்பூஃப் ஃபிலிம். நீங்கள் தமிழ் படத்தோட கொஞ்சம் டெக்னிக்கலாக போகணுன்னா சொல்லணும், செகண்ட் ஹாஃப் எடுத்திங்கன்னா எத்தனை ஸ்பூஃப் சீன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் சுமார் செகண்ட் ஹாஃபில் எத்தனை ஸ்பூஃப் சீன்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்பூஃப் சீன்ஸ்னால் அப்படியே அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணி அந்த செட்டும் அதே மாதிரி இருக்கும், பேசுகிறவங்க கிட்ட அதே டைலாக் பேசும். இப்போ இந்த ரமணா சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, தளபதியில் நம்ம ரமணாவில் வேறு அது மாதிரி ரீக்ரியேட் பண்ணுறோம். செகண்ட் ஹாஃபில் எத்தனை சீன்ஸ் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 60 சீன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். So into the film, அதனால அதெல்லாம் பார்க்க take a guess. Okay, there's only one spoof scene. அபூர்வ சகோதரர்கள் சீன் வரும். அவர் வந்து கொல்றதுக்கு வரும்போது இவர் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருப்பார். டெல்லி கணேஷ் வருவார், வந்தோடனே இவர் இங்கே நில்லு, இங்கே தான் யாரோ வரும் கரெக்டானு சொல்லி நிற்க வைப்பார். அது ஒரு சீன் தான் ஸ்பூஃப். எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் வாட் வி ஆர் ஆக்சுவலி டூயிங் இஸ், இதை வந்து ஃபார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்ஸ் இஸ் டூயிங் சம்திங் தட் இஸ் டோட்டலி இல்லாஜிக்கல். ஸோ அது நிறைய பண்ணலாம்.
அதுக்கு வந்து ஸ்கோப் இஸ் லைக் எக்ஸ்ட்ரீம் ஸ்கோப் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது without I don't want to talk about the story of the film, but farcical things. Farce is a genre. Hollywoodல is இங்கே சொன்னால் தெரியாதனால நாங்கள் ஸ்பூஃப்னு சொல்லிடுவோம். தெரியாதுன்னா மக்களுக்கு தெரியும். அது ஆக்சுவலாக ஒரு கொஸ்டினாகவே இருந்தது, இது என்ன ஜானர், எப்படி இதை வந்து அனலிட்டிக்கலாக இதை எப்படி பார்க்குறது, இல்லை ஞாபகம் வச்சுன்னு கேட்கணும்னு நினச்சேன். பட் நீங்களே ஆல்ரெடி ஸ்டார்டட் வித் தட். ப்ளீஸ் கோ ஹெட். சாரி. அந்த ஜானர் இங்கே ரொம்ப பழக்கம் இல்லைன்றதுனால நாங்கள் வி வில் செல் இட் அஸ் அ ஸ்பூஃப். அதாவது எல்லாம் நீங்கள் நினைக்கிற சினிமாவை காமெடி பண்ணுற ஒரு படம் அப்படின்னு செல் பண்ணுவோம். பட் தி ஆக்சுவல் போன்ஸ் ஆஃப் த ஃபில்ம், த சோல் ஆஃப் த ஃபில்ம் இஸ் வி ஆர் டூயிங் farcical things. Totally so illogical that you tend to laugh. That's the basis of the thing. And இன்னொன்று என்னென்னா, சினிமா இஸ் அ மீடியம்ங்க. நீங்கள் ஒரு மீம் பார்த்து சிரிக்கிறது வேலை. பட் அங்கே அந்த டார்க் அண்ட் சினிமா தேட்டரில் உட்காந்து தி எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ கேன் கிவ் யூ, தட்ஸ் அ சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து நீங்கள் ஒரு மீம்லேயோ இல்லை ஒரு ஜோக்லேயோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லேயோ கண்டிப்பாக உங்களுக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழோட படத்தில் இருந்த ஓமர்சியா சாங் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் அ சினிமேட்டிக் ஐடியா. நீங்கள் அங்கே போய் உட்காந்து சீரியஸாக இவனுக்கு வந்து லவ் பாட்டு பாடிட்டு லாலாக்கு லாலாக்கு டோல் டப்பிமான்னு பாடும்போது தட்ஸ் இட் கோஸ் பியாண்ட் அ ஜோக். இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ எம் நாட் ஒரிட் அபவுட். நீங்கள் 2010 தமிழ் படம் எடுத்தீங்க. பட் 2001 மேடிங்கிற பாடல் மின்னல் படத்தில் வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க. அது தொடர்ந்து அநேகன் படத்துலையும் பாடல் எழுதியிருக்கீங்க, உங்கள் படத்துலையும் பாடல் எழுதியிருக்கீங்க. தொடர்ந்து ஏன் சார் நீங்கள் பாடல் எழுதலை? தமிழ் படம் 2ல் 2 பாட்டு எழுதியிருக்கேன் நான். ஆக்சுவலாக ஐ எம் நாட் அ லிரிசிஸ்ட். அவர் கேவி ஆனந்த் சார் ஃப்ரெண்டு. அவர் வந்துட்டு நீ பாட்டுக்கு ஏதோ ட்விட்டரில் எழுதிட்டு இருக்கேன், வந்து எனக்கு எழுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஹீ கால்ட் மீ. ஸோ ஐ ஹவ் நாட் ஆக்டிவ்லி பர்சீவ் தட். அது இல்லை. தமிழ் படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கோம். ஒரு பாட்டு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, எவடா ஒன்று பெத்தா அப்படின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போ தமிழ் படத்தை பற்றி பேசும்போது காமெடி வந்து உங்களுடைய இதாக எடுத்துக்கிட்டீங்க முதல் படத்தில். இப்போ அடுத்து நீங்கள் உங்களுடைய படமும் தமிழ் படமாக தான் அமைஞ்சிருக்கு, அந்த 2.0 2.2 இந்த படம். ஸோ இதை தவிர்த்து வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுகிற படம் அந்த மாதிரி வேறு ஏதாவது கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து நீங்கள் பண்ணுவீங்களா? அப்படி இருந்தால் உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுவாக இருக்கும், எந்த மாதிரி படங்களை நீங்கள் கொடுப்பீங்க அப்பார்ட் ஃப்ரம் திஸ்? ஆக்சுவலாக நான் வந்து தமிழ் படத்துக்கு அப்புறமே வந்து ஒரு சீரியஸ் படம் தான் வந்து பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் அதனால தான் வந்து நான் படமும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பிகாஸ் தட் இஸ் நாட் வாட் பீப்புள் எக்ஸ்பெக்டட், மைதர் ஆடியன்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும். பட் நவ் ஐ ஹாவ் த I think I'll have the platform to go and do what I want after Tamil Padam 2. I'm fairly confident that will be there. அது நடக்கும்போது வந்து I definitely want to do a serious film. And serious film நான் சொல்லக்கூடாது. I mean it's about a serious subject. I want to talk about clinical depression, which is something that I feel very strongly about. I've been researching that for a long time. So அதை பேஸ் பண்ணி ஒரு இப்போது ரொம்ப ப்ரீச்சியாக கருத்து சொல்கிற மாதிரி படம் எடுத்தாலும் யார்கிட்டையும் போய் சேராது. அப்போ எதுக்கு எடுத்தோன்ற மாதிரி ஆகிடும். ஸோ இட் ஹேஸ் டு பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம், சம்திங் தட் என்கேஜஸ் யூ, சம்திங் தட் என்டர்டெயின்ஸ் யூ. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வந்து வி ஆர் கெட்டிங் இட் ரெடி. ஐ டோன்ட் நோ வெதர் இட் வில் பி மை நெக்ஸ்ட் அடுத்த படமாக இருக்குமான்னு தெரியல. பட் தட்ஸ் டெஃபினெட்லி சம்திங் தட் ஐ வாண்ட். நீங்கள் ஒரு ரசிகராக என்ன மாதிரி படங்களை ரசிப்பீங்க, அதே மாதிரி தமிழ் ரசிகர்களுக்கு என்ன மாதிரி படங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் ரசித்த படங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு ஃபில்ம் மேக்கர்கிட்ட லிட்ரலி எந்த ஃபில்ம் மேக்கர் இப்போ இருக்கவங்ககிட்ட பேசினாலுமே வாட் இஸ் வெரி ஹார்ட் டு கிராக் அப்படின்னு ஒரு தமிழ் படம் பண்ணும்போதுன்னு பார்த்தா, வி டோன்ட் மேக் ஜான்ர் ஃபில்ம்ஸ். அதாவது த்ரில்லர் இப்போ வேணால் கொஞ்சம் வேறு இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. த்ரில்லர்னு இப்போது கார்த்திக் சுப்ராஜ் ஒரு படம் பண்ணுறாரு. ஹாரர் அஃப்கோர்ஸ் தேர் பீன் தேர். பட் கிளியராக கோர்ட் ரூம் ட்ராமா இல்லை ஒரு த்ரில்லர்ன்றதே நீங்கள் எத்தனை பியோர் த்ரில்லர்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் த்ரில்லர்னு சொன்னால் அதில் பாட்டு இல்லாமல் காமெடி ட்ராக் இல்லாமல் இட் ஆல்மோஸ்ட் நெவர் ஹேப்பன்ஸ். நமக்கு வந்து எல்லாமே வேணும்னு நினைப்போம். தட்ஸ் அவர் கல்ச்சர் ஆல்சோ. வி வாண்ட் சாங்ஸ், வி வாண்ட் ஃபன், எல்லாமே ஒரே படத்தில் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் டெலிவர் பண்ணுற அந்த கிராஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ போர் அடிக்கலை, இந்த சாங் வந்தோன்னா போர் அடிக்குது, இந்த காமெடி ட்ராக் வந்து இது எதுக்கு இங்கே வச்சாங்க, இதெல்லாம் யோசிக்காமல் அதை கரெக்டாக பிளெண்ட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது தான் இஸ் த டஃபஸ்ட் திங். பிகாஸ் our audience wants this. பட் நீங்கள் 80s பார்த்தீங்கன்னா, and I'm talking about people like Sundararajan sir or Gangaamaran, Manivannan, who had all these things like extreme comedy இருக்கும், நீ வைதேகா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ட்ராஜடி இருக்கும், லைக் phenomenally epic songs இருக்கும். ஒரு ரொம்ப கஷ்டமே படாமல் ஈஸியாக அதை வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் தோஸ் ஃபிலிம்ஸ் லைக் வெரி லாங் ஆல்சோ, 2 hours 45 minutes 3 hours. ஐ எம் ரியலி இன் ஆ ஆஃப் தோஸ் பீப்புள். ஐ மீன் எப்படி இதை வந்து இன்றைக்கி நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் வித் டெக்னாலஜி. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு 1 hour 45 minutes ஃபிலிம் கொடுத்தா கூட ஏற்றுக்குவாங்க.
அன்றைக்கி வந்து they were doing 2 hours 45-minute films and they had this clean blend. எங்கேயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காமெடி ட்ராக்காகவே கூட வச்சுருப்பாங்க, படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் கூட, அப்போ கூட தப்பாக தெரியாது. இதே கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா so many songs. So that's Mani Ratnam obviously, but otherwise that period where R. Sundarajan, Gangai Amman, I mean the father of all that is Bharati Raja, but coming from that is the kind of filmmaking that that inspires me. இந்த படம் வந்து டெக்னிக்கலி இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும், பெருசாக இருக்கும்னு சொன்னீங்க. அதை தொடர்ந்து வந்து டெக்னிக்கல் வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா 2010 இப்போ வரைக்குமே எங்கேயோ இருக்குது. ஸோ அதோட வந்து எப்படி கோப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த வளர்ச்சியை பற்றி முதல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு சேலஞ்ச் தான் ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழ் படம் வரும்போது தமிழ் படம் 1 was the first full length digital film in the country. இந்தியாவிலேயே வந்து it was the first film. Red 1ல் ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா விதத்துலேயுமே வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வளர்ந்து தான் இருக்குது. அதில் என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு டிலேஸ். எவ்ரி ப்ராசஸ் டேக்ஸ் மச் லாங்கர். நீங்கள் உங்களுக்கு ஒரு சிஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் படத்தில் நிறைய சிஜி இருக்குது. ஒரு 2.0 அப்படின்னு பேர் வைக்கிற அளவுக்கு சிஜி அதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸோ எவ்ரி திங் டேக்ஸ் டைம். ஏன்னா வந்து இப்போ பீப்புள் ஆர் யூஸ் டு ஹையர் ஸ்டாண்டர்ட். அவங்க வந்து அதெல்லாம் பார்த்து பழக்கப்பட்டப்போ நம்ம அது கம்மியாக கொடுக்க முடியாத போது ஸோ இட்ஸ் லேபர் இன்டென்சிவ். ரொம்ப போய் உட்காந்து ரொம்ப நேரம் செலவு பண்ணி தான் அதை வெளியே எடுத்துகிட்டு வர முடியுது. அண்ட் அதே மாதிரி கருத்துக்கள் சொல்கிறது இல்லை, ஒரு படத்தை விமர்சிக்கிறது, அதுவுமே 2010 இப்போ பார்த்தா வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் கருத்து சொல்கிறாங்க, எல்லாரும் விமர்சகராக இருக்காங்க. ஒரு ரசிகரே வந்து ஒரு படம் பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷம் ரசிகராக பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க கிரிட்டிக்காக மாறிடுறாங்க, அதுக்கப்புறம் டெக்னிக்காலிட்டிஸை பற்றி என்னத்தை பற்றி எல்லாமோ பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? இது ஹெல்த்தி ஒரு இஸ் இட் புல்லிங் டவுன்? ஒரு கிரியேட்டருக்கு வந்து அது எப்படி பாதிக்குதோ இல்லை வாட் எவர், இட் இஸ் த ரியாலிட்டி, அவ்வளோதான். யூ கான்ட் சேஞ்ச் ரியாலிட்டி. It's not difficult at all. It's I absolutely love when people talk about my film, whether they are அவங்க கோவமாக சொன்னாலோ இல்லை கேவலமாக சொன்னாலோ பேசுனா போதும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து உங்களுக்கு வெறும் சோஷியல் மீடியா பவர்லேயே வந்து the film starts to do well. அது ஒரு ஸ்னோபாலிங் எஃபெக்ட் ஆகி அருவியாக இருக்கட்டும் இல்லை காக்கா முட்டையாக இருக்கட்டும். காக்கா முட்டைங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே there was so much positive vibes around the film because of word of mouth. Vikram Vedava இருக்கட்டும், all these films benefit by it. ஸோ அதை ஏன் வந்து நெகட்டிவாக பார்க்கணுன்ற, there will be some idiots outside who will say whatever they want, but people will know they are idiots. அதை பற்றி எந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப அழகாகவும் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் தமிழ் படத்தை பற்றி சொன்னீங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு ரசிகராக வந்து தமிழ் படம் அப்படின்னா oh my god how we laughed அப்படிதான், அதுதான் எங்களுக்கு ரொம்ப மேலோங்கி ஞாபகம் இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த ஃபீலிங் இந்த படத்துலேயே இருக்கணும், along with all the other things that you said. So we are looking forward to it. Thank you so much. Thank you for your time too.